இந்த வீடியோவில் செலரினா என்ன, அதனுடைய ஓவர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செலரினா என்னன்னு பார்ப்போம். செலரி அப்படின்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பைத்தன் லைப்ரரி. இது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, அது ஒரு டாஸ்க்கை அல்லது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை அசின்க்ரோனஸாக எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, அதுக்கிட்ட இருக்கிற டாஸ்க்கை ஒர்க்கருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஒர்க்கர் வந்து அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் செலரியோட ஒர்க். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் தான் கிளைண்ட் அப்படின்னா என்கிட்ட ஒரு 10 டாஸ்க் இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட 4 ஒர்க்கர் இருக்காங்க. சரிங்களா? நான் ஒவ்வொரு ஒர்க்கருக்குமே ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டாஸ்க் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டாஸ்க்கையுமே ஒரு பேப்பரில் எழுதுறேன். ஸோ இந்த என்னென்ன டாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேப்பரில் எழுதி நான் ஒரு 10 டாஸ்க்குமே அந்த மாதிரி எழுதி ஒரு பாக்ஸில் போட்டுறேன். சரிங்களா? இப்போ ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாக்ஸில் இருந்து ஒவ்வொரு சீட்டாக எடுத்து அதில் என்ன ஒர்க்கு கொடுத்துருக்கோ அந்த ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் செலரியும் அதனுடைய ஒர்க்கருக்கு டாஸ்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட்டு செலரியோட கீ காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இங்கே சில கீ காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புரோக்கர் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். செலரியோட கிளைண்ட்டுக்கும் செலரியோட ஒர்க்கருக்கும் இடையில கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தேவை. ஸோ அதை தான் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா செலரியோட கிளைண்ட்டுக்கும் செலரியோட ஒர்க்கருக்கும் டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை. ஏன்னா செலரியோட கிளைண்ட்டு கொடுக்குற மெசேஜை ஒர்க்கருக்கு கொடுக்குறதுக்கு ஒரு மெசேஜ் டிரான்ஸ்போர்ட்டர் தேவை. ஸோ அதை தான் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் புரோக்கர். ஸோ அதுக்கு ரெடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை RabbitMQ யூஸ் பண்ணலாம். இன்னும் சில புரோக்கர்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஒர்க்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போது செலரி கிளைண்ட் கொடுக்குற ஒர்க்கை ஒரிஜினலாக எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களே இந்த ஒர்க்கர் தான். ஸோ அவங்க தான் கியூவில் இருந்து மெசேஜ் எடுத்து அந்த மெசேஜில் என்ன டாஸ்க் கொடுத்துருக்கோ அந்த டாஸ்க்கை அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவங்கள தான் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட்டு யார் அப்படின்னா, அவங்க தான் டாஸ்க்கு கொடுக்குறவங்க. ஸோ அவங்க தான் டாஸ்க்கை புரோக்கருக்கு அனுப்புவாங்க. அப்புறம் புரோக்கர்லேருந்து அந்த கியூவில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க்கர் அந்த மெசேஜை எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, டாஸ்க் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ரிசல்ட் ஸ்டோர் அப்படின்றது என்ன? ரிசல்ட் ஸ்டோர் அப்படின்னா, ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய ரிசல்ட்டை நம்ம எதுலையாவது பேக்எண்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம கான்ஃபிகர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் ரிசல்ட் ஸ்டோர் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இதுக்கு நீங்கள் ரெடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு டிபி வேறு ஏதாவது டேட்டாபேஸ் எதாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலரியோட ஆர்கிடெக்சர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் செலரியோட ஆர்கிடெக்சர் டயக்ராம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாஸ்க்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு டாஸ்க்கு க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னோம்னா, நம்ம ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா, சென்ட் இமெயில் அப்படிங்கிற ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ஃப்ரம் அட்ரஸ் என்ன, டு அட்ரஸ் என்ன, அட்டாச்மெண்ட்ஸ் என்ன ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அடிஷ்னல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை அந்த டாஸ்கில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மெத்தடுக்கு முன்னாடி நம்ம செலரியோட மெயின் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம டாஸ்க்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது ஒரு டெக்கரேட்டர், அதை யூஸ் பண்ணி நம்ம மெத்தடை செலரியோட டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா டாஸ்க்கையுமே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எங்கெல்லாம் இமெயில் சென்ட் பண்ணணுமோ, ஸோ இந்த டாஸ்க்கை கால் பண்ணோம் அப்படின்னோம்னா, செலரியோட கிளைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, ஸோ அந்த என்ன டாஸ்க்கு, அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் என்ன,
அது எந்த கியூ போகணும், அப்புறம் வந்து சில இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மெசேஜை ஃபார்ம் பண்ணும். ஸோ மெசேஜ் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னோம்னா, ஒன்று ஜேசனில் இருக்கலாம், இல்லை யாமலில் இருக்கலாம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் செலரியோட கிளைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெசேஜை வந்து ப்ரோக்கருக்கு சென்ட் பண்ணும். ஸோ ப்ரோக்கர் வந்து அதனுடைய க்யூவில் அந்த மெசேஜை ஆட் பண்ணிடும். ஸோ மெசேஜை வந்து க்யூவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்யூவை லிசன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கர் என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, அந்த க்யூவில் இருந்து மெசேஜை எடுத்து அந்த ஒர்க்கர் வந்து ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அக்னாலேஜ் பண்ணிடும். இந்த டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இல்லை ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை இன் ப்ராசஸில் இருக்க அந்த மாதிரியான ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அது வந்து ஒர்க்கர் வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து அக்னாலேஜ் பண்ணிடும், நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த டாஸ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா, அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற டேட்டா பேஸில் போய்ட்டு அது போய் ஸ்டோர் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செலரியோட ஆர்கிடெக்சரல் ஃப்ளோ. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து சில ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க் இருக்குது. எனக்கு வந்து அந்த டாஸ்க் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த க்யூக்கு மட்டும்தான் போகணும். அதே மாதிரி அந்த க்யூக்கு வந்து எனக்கு டெடிக்கேட்டடான ஒர்க்கர் தேவை. இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்கிட்ட Q1ன்ற ஒரு க்யூ இருக்குது. ஸோ சென்ட் இமெயில்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து Q1 அப்படின்ற க்யூக்கு தான் போகணும். அந்த க்யூவை லிசன் பண்ணுறதுக்கு எனக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஒர்க்கர் எனக்கு அலோகேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த க்யூவில் வர எல்லா டாஸ்க்கையுமே அந்த ஒரு ஒர்க்கர் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. மீதி ஒர்க்கர் அந்த க்யூவில் இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் அதை ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, எங்கெல்லாம் வந்து சென்ட் இமெயில் அப்படின்ற டாஸ்க்கை கால் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பர்டிகுலராக இந்த Q1 அப்படின்ற க்யூக்கு தான் போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த Q1ன்ற க்யூவில் இருக்கிற மெசேஜை ஒர்க்கர் 1 மட்டும்தான் பிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஒர்க்கர் 1 தான் வந்து Q1க்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஸில் இந்த ஒர்க்கர் 1 மட்டும்தான் இந்த க்யூவில் இருந்து மெசேஜை எடுத்து ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். சரிங்களா? மீதி இருக்கிற மற்ற டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா Q2 அப்படின்ற க்யூக்கு போயிடும். ஸோ அந்த Q2 அப்படின்ற க்யூவை வந்து மீதி இருக்கிற ஒர்க்கர் எல்லாமே லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டாஸ்க் அதுலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செலரியோட ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ செலரியில் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சில டாஸ்க்கை வந்து ரெகுலராக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக வந்து அதை பீரியாடிக்கலாக வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி ஃப்ரைடே வந்து எனக்கு வந்து அந்த வீக்லி ஸ்டேட்டஸ் டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு வந்து ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்குது. அதை வந்து எனக்கு எவ்ரி ஃப்ரைடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம அந்த இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற டைம் கான்ஃபிகரேஷன் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ செலரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, எவ்ரி ஃப்ரைடே வந்து அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து செலரி பீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலரியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி செலரியோட டாஸ்க் டீட்டெயிலை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். டாஸ்க் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சா, ஃபெயில் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுல இன் ப்ராசஸில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அந்த மானிட்டரிங் டூலை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கோட் சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஏதாவது ஒரு பைத்தன் ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து செலரியை வந்து இன்டெகிரேட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.